ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் கைஸ். இந்த புது வருஷம் 2025ஓட ஃபர்ஸ்ட் ஐபிஓ ஆன இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் கம்பெனியோட ஐபிஓ மார்க்கெட்ல ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மி. இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 260 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த 260 கோடியில 185 கோடி கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு போகும். அண்ட் மிச்சம் 75 கோடி எந்த ஷேர் ஹோல்டர் உங்க ஸ்டேக்கை செல் பண்றாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தோம்னா 1033 கோடியில இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனியா லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 1994ல வெல்கட் டூல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நேம்ல சத்தீஸ்கர்ல உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே. இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. அதாவது இவங்களோட ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, டிராக்டர்ஸ், ரோட்டரி டில்லர்ஸ், ஹார்வெஸ்டர்ஸ் அண்ட் கிரைன்ஸ மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது விவசாயத்துக்கு தேவையான வெஹிக்கிள்ஸையும் அண்ட் பில்டிங்ஸ் கட்டுறதுக்கும், பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதுதான் இவங்களோட பிசினஸ். அண்ட் இவங்களோட ஜேர்னின்னு பார்த்தோம்னா, ஒரு போலந்து கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் மூலமா 2000 டைம்ல டிராக்டர் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி 2001ல ஃபர்ஸ்ட் டிராக்டர் மாடலை ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் 2006ல போலந்துக்கு இவங்க ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் 2007ல சொந்தமாவே ப்ரொடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் 2008 டைம்ல ஜென்ரேட்டர் செட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதை யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் 2010ல இருந்து ஹார்வெஸ்டர் வெஹிக்கிள், கிரைன்ஸ் அண்ட் புது மாடல் டிராக்டர்னு இவங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணது மட்டும் இல்லாம 2021ல இருந்து யூரோப்பியன் மார்க்கெட்டையும் கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ கரண்டா யூரோப், ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கான்னு கிட்டத்தட்ட 20 கண்ட்ரீஸ்க்கு மேல இவங்க சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 1000+ சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபைனான்சியல்ஸ்னு பார்த்தோம்னா, இவங்களோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் 2022ல 352 கோடி ரெவென்யூவும் அண்ட் 2023ல 370 கோடி ரெவென்யூவும் அண்ட் 2024ல 375 கோடி ரெவென்யூவும் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை 2022ல 13 கோடி ப்ராஃபிட்டும், 2023ல 15.4 கோடி ப்ராஃபிட்டும், 2024ல 15.6 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 0.85ல இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு டோட்டலா 270 கோடி கடன் இருக்கு. ஸோ கொஞ்சம் அதிகமான கடன் தான் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் ஃபைனான்சியலை பொறுத்தவரை நல்ல கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட்டபிள் ஃபைனான்சியல்ஸ் தான் மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற கம்பெனினே சொல்லலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ற சேம் பிசினஸை 2 கம்பெனிஸ் பண்றாங்க. இதுல இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இண்டோஃபார்ம் கம்பெனி தான் ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனியா இருக்காங்க மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது. அதாவது கம்மியான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அண்ட் பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 52 பிஇ ரேஷியோல ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன். இவங்க காம்படிட்டர் கம்பெனினா எஸ்கார்ட் ஸ்டாக் இவங்களை விட கம்மியான வேல்யூவேஷன்லயே மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதாவது அரௌண்ட் 35 பிஇ ரேஷியோல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இண்டோஃபார்ம் ஐபிஓ கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன்னே சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 185 கோடியில 70 கோடியை புது மேனுஃபேக்சரிங் யூனிட்டை செட்டப் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 50 கோடியை இவங்களோட கடனை ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஐபிஓக்கு அப்புறம் இவங்களோட கடன் 220 கோடியா குறைஞ்சிரும். பட் ஸ்டில் கொஞ்சம் அதிகமான கடன் தான் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் 45 கோடியை இவங்களோட ஃபைனான்சிங் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்ச 20 கோடியை ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா சில ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்டும் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமா செல் பண்றாங்க. ஸோ ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில் 93% ஸ்டேக் இருக்கு. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறம் ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில் 69% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில் 31% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஐபிஓக்கு அப்புறமும் 65%க்கு மேல இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐபிஓ டிசம்பர் 31 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. அண்ட் ஐபிஓட பிட்டிங் க்ளோஸ் ஆகுறது ஜான் 2. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ ₹10 பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் எதுவுமே பண்ணல. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட்னு பார்த்தோம்னா, லோயர் பேண்ட் ₹204, அப்பர் பேண்ட் ₹215 இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 69 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 69 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 260 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆகுறாங்க. அண்ட் அந்த ஐபிஓ அலாட்மெண்ட் நடக்கிறது ஜான் 3. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் ஜான் 6 ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ஷேர்ஸ் எல்லாமே ஜான் 6 உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அண்ட் அது எல்லாமே ஜான் 7 மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் அந்த ஐபிஓல ₹14,835 மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம். 69 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் ₹1,92,855 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ஐபிஎஸ்க்கு 15%, கியூஏபிஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் ரூ. 22 இருந்து இப்போ ரூ. 95 பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது டே பை டே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம். ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரூ. 310 பிரைஸ் ரேஞ்சில் அரௌண்ட் 44% லிஸ்டிங் கெயினோட மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை ஓவராலா 54 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 45 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ நல்ல டிமாண்ட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபைனலா என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ற நல்ல பிசினஸ் மாடல் அண்ட் நல்ல கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட்டபிள் ஃபைனான்சியல்ஸை மெயின்டைன் பண்றாங்க. பட் கடன் மட்டும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அண்ட் நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் இப்போ இருக்கு. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனும் சூப்பராகவே ஆயிருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றவங்க இந்த ஐபிஓல கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். டீசென்டான லிஸ்டிங் கெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல பிசினஸ் மாடல் அண்ட் ஸ்ட்ராங்கான பிளேயரா இருக்காங்க. அண்ட் முக்கியமா கண்டினியூஸா பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் இருக்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 20 கண்ட்ரீஸ்க்கு மேல இவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் growth நல்லாவே இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இவங்களோட கடன் அண்ட் வேல்யூவேஷன் ரெண்டுமே கொஞ்சம் அதிகம். அதை தவிர மற்ற எல்லாமே ஓகே தான். ஸோ மேக்ஸிமம் இந்த ஐபிஓல அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் ஃபியூச்சர்ல பிரைஸ்ல கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது ஸ்டாக்கோட பிரைஸ்ல கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அந்த டைம் அந்த சுச்சுவேஷன் வந்தா ஆவரேஜ் பண்றத பத்தி யோசிச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். அண்ட் நான் பர்சனலா இந்த ஐபிஓல கண்டிப்பா அப்ளை பண்ண போறேன். அண்ட் நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்ல ஸ்கிப் பண்றீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்ல ஸ்கிப் பண்றீங்களாங்கிறத பத்தி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.